ஆஸ்மாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு இழுக்கிறத விட மூச்சை வெளியேற்றுவதில் சிரமம் இருக்கும். ஆஸ்மா நோய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. சில நேரங்களில் உயிருக்கு கூட ஆபத்தாக போய் முடியுதுங்க. காட்டுக்குள்ளே போவாங்க, அந்த மகரந்த தூள் அவங்களுக்கு முன்னாடி இருந்தே பழக்கமாயிருக்கும் உடம்புக்கு. மாடுகள், ஆடுகள் இது போன்ற அதனுடைய சாணங்கள், அதனுடைய எச்சயங்கள் இதெல்லாம் அவங்க விளையாடும் போது தெரிஞ்சும் தெரியாமல் காற்றில் கலந்து அவங்க சுவாசிச்சிருப்பாங்க. நுரையீரலை நல்ல விதமாக கையாண்டு அந்த ஆஸ்மாவிலிருந்து விடுபடுறதுக்கான முறையான வைத்தியம் பண்ணுவார். அந்த வைத்தியத்தை கண்டிப்பாக எடுத்துக்கோணுங்க. ஆஸ்மாவை 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று எக்ஸ்ட்ரின்சிக் வெளி காரணங்களால் வரக்கூடிய ஆஸ்மா. நாய், பூனை இதனுடைய ரோமங்கள்லேருந்து டேண்ட்ரன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகுங்க. இந்த ஆஸ்மாங்கிறது ஒரு மிக கொடிய வியாதின்னு அப்படி கிடையாதுங்க. முறையாக வைத்தியமாக நல்லா கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தின் தளத்திலிருந்து உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பிராங்கியல் ஆஸ்மா, அதாவது ஆஸ்மா நோயை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோங்க. வளர்ந்த நாடுகளில் கூட ஆஸ்மா நோய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. சில நேரங்களில் உயிருக்கு கூட ஆபத்தாக போய் முடியுதுங்க. இப்படிப்பட்ட ஆஸ்மாவை ஒரு எளிய முறையில் அணுகுனால் நல்லா கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாங்கிறத நிதர்சனத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஸோ முதல்ல ஆஸ்மாங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்மாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. குறிப்பாக ஆஸ்மாங்கிறது நுரையீரலில் இருக்கக்கூடிய மூச்சுக்குழல்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் சுவாசம் விடுறதுக்கு சிரமம் ஏற்படுறதுங்க. ஆஸ்மாவால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கும், மூச்சு வெளியே விடுறதுல சிரமப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த இழப்புன்னு சொல்லக்கூடிய இந்த வீசிங் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு புல்லாங்குழல் இசைக்கிற மாதிரி ஒரு சப்தம் உள்ள கரகரன்னு அவங்க மூச்சு விடும்போது ஒரு ரேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சப்தம் இருக்கும். ஸோ இதுதான் பொதுவாக அந்த ஆஸ்மா நோய்க்கான ஒரு வெளிப்பாடுங்க. அப்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில ஆஸ்மாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு நடுராத்திரி ஒரு 12 மணி 1 மணிக்கு பார்த்திங்கன்னா மூச்சு வரக்கு சிரமப்பட்டு எந்திரிச்சு உட்காருவாங்க. எந்திரிச்சு உட்காந்து கொஞ்சம் சாஞ்சு உட்காரணும், ஜன்னல்லாம் திறந்து வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மூச்சு வர்றது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதை பெராக்சிமல் நாக்டர்னல் டிஸ்னியான்னு சொல்லுவாங்க. அது இரவு நேரங்களில் வரக்கூடிய ஒரு ஆஸ்மா. சில பேர்த்துக்கு வேற ஒரு காரணத்தால் அது வரும். நம்ம அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். ஆஸ்மா மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போது ஆஸ்மாங்கிறது இதுதாங்க. குறிப்பாக ஆஸ்மாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூச்சு இழுக்கிறத விட மூச்சை வெளியேற்றுவதில் சிரமம் இருக்கும். அதாவது இன்ஹலேஷனை விட எக்ஸலேஷன், அந்த சுவாசத்தை வெளியேற்றம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இதுதான் ஆஸ்மா. சரி, இந்த ஆஸ்மாவுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மா ஒரு 2 வகையான ஆஸ்மா, அதாவது ஆஸ்மாவை 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று எக்ஸ்ட்ரின்சிக் வெளி காரணங்களால் வரக்கூடிய ஆஸ்மா. இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்ட்ரின்சிக் உட்காரணங்களால் வரக்கூடிய ஆஸ்மான்னு சொல்லலாங்க. இந்த எக்ஸ்டென்சிக் ஆஸ்மாங்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த அலர்ஜியால் வரக்கூடியது. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஏர்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏதாவது பார்த்திங்கன்னா இப்போது சுற்றுப்புற சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த மாசு, காற்றுல இருக்கக்கூடிய இந்த வண்டி வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகை, சிகரெட் புகை, இல்லை ஏதாவது ஒரு கட்டடத்தில் புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, இந்த வார்னிஷ் ஸ்மெல், பெயிண்ட் ஸ்மெல், ஊதுபத்தி, சாம்பிராணி இது போன்ற புகைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா மகரந்த தூள்கள், மலர்கள் இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள், அப்புறம் தூசு, குப்பை. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த செல்ல பிராணிகள், நாய், பூனை இதனுடைய ரோமங்கள்லேருந்து டேண்ட்ரன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகுங்க. அந்த துகள்கள் படும்போது சில பேர்த்துக்கு இந்த ஆஸ்மா வருங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் வகை ஆஸ்மா. இந்த 2ஆம் வகை ஆஸ்மாங்கிறது பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஏன்னா அந்த முதல் வகை ஆஸ்மா பார்த்திங்கன்னா மெயினாக அலர்ஜி, அதாவது உடம்புல எதிர்ப்பு சக்தி ரீதியாக நடக்கக்கூடிய ரியாக்ஷனில் அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, இந்த இம்யூன் ரியாக்ஷனால் வரக்கூடியது இந்த முதல் வகை ஆஸ்மா. இந்த 2ஆவது வகை ஆஸ்மான்னு பார்த்திங்கன்னா மெயினாக இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஜெனட்டிக் உட்காரணங்களால், மரபணு காரணமாக இருக்கலாம், இல்லை மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் சில நேரங்களில் நிறையா எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது, நிறைய கடுமையான உடற்பயிற்சி செய்யும் பொழுது வரக்கூடிய காரணமாக இருக்கலாம். சிலருக்கு நோய் தொற்றால் இந்த நுரையீரலில் தாக்கக்கூடிய சில வைரஸ், ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வைரஸ் கிருமியால், அந்த பேரா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வைரஸ் கிருமியால் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு அந்த 2ஆம் வகை ஆஸ்மா ஏற்படும். சரி, இந்த அலர்ஜிக்கு காரணத்தால் ஆஸ்மா எப்படி வருது, என்ன நடக்குது ஆஸ்மாவில் நம்ம பார்ப்போம். சிலருக்கு இந்த மகரந்த தூளோ வேறு ஏதாவது அலர்ஜியான விஷயத்தை அவங்க சுவாசிக்கும் பொழுது அது உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம உடம்புல அந்த ஈஸ்னோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த அணு இருக்குது, இல்லை மாஸ் செல்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த அணு இருக்குங்க. இதை தூண்டி அதை உடைய வைக்கும். அதுலேருந்து சில ரசாயனங்கள் ரிலீஸ் ஆகுது. இந்த ரசாயனங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நுரையில் இருக்கக்கூடிய அந்த மூச்சுக்குழல்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மூச்சுக்குழல் இருக்கக்கூடிய சுவர் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா அந்த ஸ்பேசமாக்கும், வந்து இறுக்கமடைய செய்யும். அதோடு சேர்ந்து அந்த சுவரை என்ன பண்ணும், வீக்கமடைய செய்யும். அது மட்டும் இல்லாமல் அந்த மூச்சுக்குழலுடைய துவாரங்களில்
இந்த கஃப நீர் உருவாகும், அந்த மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, செக்ரீஷன்ஸ் வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு பாதையினுடைய டயாமீட்டரை, அந்த துவாரத்தினுடைய அளவை சுருக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், ஒருத்தர் வெளியிலேருந்து சுவாசிக்கும் போது காற்று உள்ளே போகும், ஆனால் காற்று வெளியே வரக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, அதாவது மூச்சு வெளியேற்றுறதுக்கு சிரமப்படுவாங்க. அப்போ தான் இந்த ஃப்ளூட் மாதிரி ஒரு இசைக்கருவியை வாசிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும், அதான் அந்த வீசிங்னு நம்ம சொல்கிறோம். இதுதாங்க ஆஸ்துமாவில் மெயினாக நடக்குது. இந்த இன்ட்ரென்சிக் ஆஸ்துமாலையும் கிட்டத்தட்ட வேற ஒரு ரியாக்ஷனில் இதே மாதிரி அந்த பிராங்கோஸ்பேசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுவர்கள் வீக்கம் அடைகிறது, அதுக்கப்புறம் அந்த செக்ரேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறது, அடைப்பு ஏற்படுது. இதுதாங்க காரணம். அப்படிங்கும்போது இப்போது இந்த ஆஸ்துமாங்கிறது ஒரு மிக கொடிய வியாதின்னு அப்படி கிடையாதுங்க. முறையாக வைத்தியமாக நல்லா கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்க முறையான வைத்தியம் பண்ணிக்கணும். ஆரம்ப காலகட்டங்களில் ஆஸ்துமாவால் என்னென்ன மாற்றங்கள் நுரையீரலில் ஏற்படுதோ, அந்த மூச்சுக்குழல் ஏற்படுதோ, இது எல்லாமே ரிவர்சிபிள், டோட்டலாக இது வந்து ரிவர்சிபிள், மீண்டும் நார்மலுக்கு வந்துடும், இயல்பான நிலைமைக்கு வந்துடும். ஆனால் அதை முறையாக கவனிக்காமல் விடும் பொழுது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூச்சுக்குழலுடைய சுவர்கள் காயமாக அதில் என்னாகும், தழும்பு விழுக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கம் தொடர்ந்து இருக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய செக்ரேஷன் தொடர்ந்து இருக்கும் பொழுது நிரந்தரமாகவே அந்த மூச்சுக்குழலுடைய அந்த டயாமீட்டரினுடைய அளவு, அந்த துவாரத்தினுடைய அளவு சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் ஆஸ்துமான்னு மாறிடும். ஸோ அந்த நிலைக்கு போகாதபடி நம்ம தடுத்துக்கணும். ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்க எப்படிப்பட்ட அணுகுமுறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே, ஏன்னா இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, முறையான அணுகுமுறை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாங்க. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா சமீப காலமாக சுத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய அக்கறை எடுத்துக்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டை கம்ப்ளீட்டாக நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம், சுற்றுப்புற சூழலை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படின்ட்டுங்கிற பேரில் நம்ம ஆரம்பத்துலேருந்து குழந்தைகளுக்கு எந்த விதமான எக்ஸ்போஷர் நம்ம கொடுக்காம போகிறது கூட இன்றைக்கி ஆஸ்துமாவுக்கு ஒரு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் வளர்ந்துட்டுக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போவாங்க, அந்த மகரந்த தூள் அவங்களுக்கு முன்னாடி இருந்தே பழக்கமாயிருக்கும் உடம்புக்கு. மாடுகள், ஆடுகள், இது போன்ற அதனுடைய சாணங்கள், அதனுடைய எச்சயங்கள், இதெல்லாம் அவங்க விளையாடும் போது தெரிஞ்சும் தெரியாமல் காற்றில் கலந்து அவங்க சுவாசிச்சிருப்பாங்க. இந்த சூழலில் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு அதிகமாக ஆஸ்துமா வர்றதில்லை. இந்த நகரப்புறங்களில் வளரக்கூடிய குழந்தைகள் ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப சுத்தமாக, மண்ணில் விளையாட விடாமல், செடி கொடிகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க இல்லாத குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் ஆஸ்துமா வரும் பொழுது ரொம்ப சிரமப்படுறாங்க. இல்லை அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆஸ்துமா நிறைய வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி ஆராய்ச்சியில் தெரிய வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அப்போது அதுக்காக நம்ம சுத்தமாக இருக்கக்கூடாதான்னு இல்லைங்க, சுத்தமாக இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு அளவுக்காவது ஒரு என்விரான்மெண்டல் எக்ஸ்போசர் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஆரம்பத்திலேருந்தே. இப்போ பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து நகரப்புறத்தில் இருந்தாலும் இப்போ நான் வந்து என்னுடைய கிராமத்துக்கே நான் போயிட்டேங்க. இப்போ என்னுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வயல் ஓட்டுறாங்க, போய் சேத்துல இறங்கி விளையாட சொல்கிறேன். அந்த சேத்தோலை ஓட்டிகிட்டு இருக்கும்போது சேத்துல இறங்கி விளையாட சொல்கிறேன். மாடு கண்ணுகளோட சேர்ந்து என் குழந்தை விளையாடுது, மற்ற குழந்தைங்களும் விளையாடுறாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல கூடிய எதிர்ப்பு சக்திக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ஆயிடுது, அந்த எதிர்ப்பு சக்திக்கு பழக்கம் ஆயிடுது. அப்போ எதிர்காலத்தில் இது போன்ற அலர்ஜி போன்ற விஷயங்கள் வரும் பொழுது ஈஸியாக எதிர்ப்பு சக்தி கையாள கற்றுக்கும். அப்போ ஆஸ்துமாவை தவிர்க்க முடியும். ஸோ இதை எதுக்கு சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா, இதையும் நம்ம பழகிட்டால், ஏன்னா ஒரு நோய் வந்து சிகிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி தடுப்பூசி போடுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அதனால தான் இதை சொல்ல வந்தேன். அப்போது நான் ஆஸ்துமாவுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன், எதனால் வருது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டேன், ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ ஆஸ்துமாவுக்கான அணுகுமுறை எப்படி இருக்கணும், தீர்வு எப்படி இருக்கணும், சிகிச்சை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ஒருத்தருக்கு ஆஸ்துமா வருது, அலர்ஜி இருக்குது, மூச்சு வர சிரமம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு அலோபதி மருத்துவரை கண்டிப்பாக அவங்க சந்திக்கணுங்க. சந்தித்து அவர் பரிசோதனை பண்ணி பார்த்து நுரையீரலை வந்து நல்ல விதமாக கையாண்டு அந்த ஆஸ்துமாவிலிருந்து விடுபடுறதுக்கான முறையான வைத்தியம் பண்ணுவார். அந்த வைத்தியத்தை கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. அதோடு சேர்ந்து சூழ்நிலை மாற்றம், உணவு ரீதியான மாற்றம், வாழ்வியல் மாற்றம், யோகா பயிற்சி, இது போன்ற விஷயங்கள் செய்தாலே ஆஸ்துமாவை நல்லா கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாங்கிறதானுங்க உண்மை. இந்த ஆஸ்துமாவுக்கான அணுகுமுறை பற்றிய வீடியோ, எப்படிப்பட்ட சிகிச்சை எடுக்கணும், எந்த மாதிரி வாழ்வியல் மாற்றங்கள் பண்ணால் ஆஸ்துமாவை நல்லா கட்டுக்குள்ளே கொண்டு வரலாங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவை வரக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோங்க. என்ன நேயர்களே, ஆஸ்துமாவை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இதை பற்றி ஏதாவது மேலும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.